ஹலோ கேம்பஸ், வெல்கம் டு 4K தமிழ் டப். லைஃப் ஆஃப் மாதரா உச்சிகா. மாதரா உச்சிகா பேக் ஸ்டோரி பார்த்துட்டு அப்புறம் எதுக்கு மாதரா உச்சிகா பெஸ்ட் வில்லன்னு சொல்கிறாங்க சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். மாதரா உச்சிகா பேர்லேயே உச்சிகா இருக்குல்ல, அதனால் உச்சிகா கிளான் மெம்பர் தான் அவர். எப்பயும் போல தான் இந்த செஞ்சு கிளான் உச்சிகா கிளான் எப்பயும் போல அடிச்சு சாவானுங்க. அது அடிச்சு சாகும்போது நம்ம மாதரா உச்சிகா பெருசுலாம் இருக்கிறாங்களா, அங்கே எல்லாமே அங்கேயே இருந்துடுறாங்க. ஒருத்தன் மட்டும் தான் இருப்பான், மற்ற எல்லாம் அங்கேயே செத்துருவாங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா மாதராவுக்கு செஞ்சு கிளானை பார்த்தாலே பிடிக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சு கிளான் தான் பார்த்தீங்கன்னா மாதராவோட பிரதர்ஸை கொண்டிருப்பானுங்க. அதனால் அவங்கள பார்த்தாலே சுத்தமாக பிடிக்காது மாதராவுக்கு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவன் ஒருத்தனை மீட் பண்ணுறான். அவன் தான் பார்த்தீங்கன்னா ஆஷிராமா செஞ்சு. மாதராவுக்கு பார்த்தீங்கன்னா ஆஷிராமான்னு தெரியும், செஞ்சுன்னு தெரியும். ஆஷிராமும் பார்த்தீங்கன்னா மாதரான்னு தெரியும், மாதரா உச்சிகான்னு சொல்லிட்டு அவனுக்கும் தெரியாது. இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கிளான் பேர் தெரியாதே ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவானுங்க. நம்ம ஆஷிராமும் மாதராவும் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே வாடா போகிற லெவலுக்கு மாடி வருவானுங்க. இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து ஆஷிராமும் மாதராவும் மீட் பண்ணிக்கும் போது அங்கே தான் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வராங்க. அதான் பார்த்தீங்கன்னா நம்ம டோபிராமா ப்ளஸ் டோபிராமா அப்பா, அதாவது நம்ம ஆஷிராமா அப்பா. நம்ம டோபிராமா பார்த்தீங்கன்னா அப்பாட்ட சொல்லுவோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்பா உச்சிக்கு அப்பா இவன் நம்ம கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஆஷிராமா வந்து ரொம்ப கோவப்பட்டுருவாரு. நம்ம ஆஷிராமா சொல்லுவோம் இவன் என் ஃப்ரெண்டு, நான் அவனை கொல்ல விடமான்னு சொல்லும்போது நம்ம டோபிராமா சொல்லுவான், டே இவன் ஃப்ரெண்டாக தப்பு இல்லடா, நம்ம பிரதர்ஸை கொன்ன கிளாண்டாவன் நம்ம கொண்டு தான் ஆகணும்னு சொல்லும்போது தான் அவரை ஏற்று உருவாகும். அந்த ஏட் நம்மளுக்கு உருவாக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஏன்டா டோபிராமா ஆசிரமா தம்பி செத்துக்கு நான் என்னடா பண்ணுவேன், நான் ஒன்றும் கொல்லையடா சொல்லிட்டு தான் மாதரா நினச்சிட்டு இருப்பான். அங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆசிரமும் மாதராவும் பிரிஞ்சு ஒரு பக்கம் போயிடுறானுங்க. அப்படியே காலங்கள் நம்ம மாதரா உச்சிக்கா இருக்கிறாலே அவர் உச்சிகாக்கில் எட்டாக மாற, நம்ம செஞ்சு இருக்கிறாலே நம்ம ஆசிரமா செஞ்சு அவர் வந்து செஞ்சுக்கில் எட்டாக மாறுறாரு. இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் ஃபைட்டே ஆரம்பிக்குது. இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம டோபிராமா இருக்காலே அவனா பண்ணுறான், நம்ம இசுனா உச்சிகாவை கொண்டுறான். நம்ம இசனா உச்சிகா யாருன்னு பார்த்தோன்னா நம்ம மாதரா உச்சிகாவோட தம்பி. நம்ம மாதரா உச்சிகாவுக்கு அவன் தம்பி எந்த அளவுக்கு பிடிக்கணும், நம்ம இட்டாச்சி எப்படி சாஸ்கியோ பிடிக்குமோ அதே அளவுக்கு மாதராவுக்கு அவன் தம்பி அந்த அளவுக்கு பிடிக்கும். அங்கே தான் பார்த்தீங்கன்னா மாதராவுக்கு இட்டர்னல் மங்கிகிஷன் ஆக்டிவேட் ஆகுது அவன் தம்பி செத்ததுனால. இப்போ தான் பார்த்தீங்கன்னா மாதரா திரும்பியும் ஆசிரமா கூட ஃபைட்டுக்கு போவார். ஏன்னா அவன் தம்பி செத்துருப்பான் இல்லையா, அதெல்லாம் திரும்பி ஒரு ரீமேட்சுக்கு போவார். நம்ம ஆசிரமா எப்பயும் போல் மாதராவை டிஃபீட் பண்ணிடுறாரு. ஆனால் நம்ம ஆசிரமாவுக்கு மாதராவை கொல்ல விருப்பம் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் நட்பு தடுக்குது. டோபிராமா சொல்லுவோம், அப்படி இதெல்லாம் நல்ல சான்ஸு, கொன்னுடுறா ஆசிரமா, கொன்னுறா சொன்னால் நம்ம ஆசிரமா கொல்ல விருப்பமே இருக்காது. அப்படி நம்ம ஆசிரமா சொல்லுவோம், அப்படி இந்த ஃபைட்லாம் விட்டுடலாம்டா, வர ஒன்றா சேர்ந்துடலாம் வாடா சொல்லி நம்ம மாதரா கேட்க மாட்டான். இங்கே தான் பார்த்தீங்கன்னா மாதரா சொல்லுவோம், இதுமாரி என் தம்பி செத்துட்டான், அது காரணம் உன் தம்பி டோபிராமா தான், அவன் என் தம்பியை கொன்னான், நீ வந்து உன் தம்பியை கொன்னுரு, நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துடலாம் சொல்லுவோம். அதாவது என்ன சொல்ல வருவான்னு பார்த்தீங்கன்னா, நீ உன் தம்பியை கொண்டுட்டானா உச்சிகா கிளானும் செஞ்சு கிளானும் ஒன்றா சேர்ந்துன்னு சொல்ல வருவான். நம்ம ஆசிரமாவுக்கு அந்த டீல் ரொம்ப பிடிச்சி போயிடும். இப்போ ஆசிரமா என்ன சொல்லுவார் பார்த்தீங்கன்னா, இதுக்கு என் தம்பி சாகணும், அவன் சின்ன பையன், அவன் சாவானா நான் சாகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஆசிரமா சாவதுக்கு ரெடியாக இருப்பாப்புல. நம்ம மாதரா சொல்லுவார், நம்மளுக்கு நட்பு இருக்குது, நம்மளுக்கு எதுக்கு மற்றதெல்லாம் சொல்லிட்டு நம்ம ஆசிரமா மாதரா பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் ஃப்ரெண்ட்ஸாக மாறிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸாக மாறி பீஸ்ஃபுல்லான உலகத்தை உருவாக்க பிளான் பண்ணிருப்பாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. நம்ம மாதரா உச்சிகா தான் பார்த்தீங்கன்னா லீஃப் வில்லேஜுக்கு பேர் வைப்பார் கோனகான்னு சொல்லிட்டு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம கோனகா இருக்கு இல்லையா, அங்கே யார் ஃபஸ்ட்டு ஓகேன்னு சொல்லிட்டு முடிவு பண்ண போகிறாங்க. நம்ம ஆசிரமா என்ன சொல்லுவார் பார்த்தீங்கன்னா, மாதரா ஃபஸ்ட்டு ஓகேக்கா இருக்கட்டும், என்னோட பெஸ்ட்டாக இருக்கும் சொல்லிட்டு நம்ம ஆசிரமா சொல்கிறாரு. இப்போ டோபிராமா சும்மா வருவானா, ஏன்டா நீ ஃபஸ்ட்டு ஓகே, அதுவும் உச்சிகா ஃபஸ்ட்டு ஓகே சொல்லிட்டு டோபிராமாவுக்கு வெறுப்பாயிரும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம டோபிராமா ஒன்று சொல்லுவோம், என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டிங் வைக்கலாம், அது யார் ஜெயிக்கிறாங்களோ அவன் ஃபஸ்ட்டு ஓகேன்னு சொல்ல வருவான். இதில் என்ன மிகப்பெரிய ட்விஸ்ட்டுனா, அந்த ஓட்டிங்கில் நம்ம ஆசிரமா ஜெயிச்சிருவார். ஆனால் நம்ம மாதராவுக்கு நம்ம உச்சிகா கிளான் மெம்பர்ஸை யாரும் ஓட்டு போட மாட்டானுங்க. அங்கே தான் மிகப்பெரிய கொடுமையாக இருக்கும். நீங்கள் நோச்சு போகிறீங்க, நம்ம மாதரா பார்த்தீங்கன்னா கிளானுக்காக மட்டும் தான் அவ்வளோ கஷ்டப்படுவோம். ஆனால் கிளான் இருக்கிற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவனுக்கு யாரும் ஓட்டு போட மாட்டாங்க, சொல்கிறது யாரும் கேட்க மாட்டானுங்க. எவ்வளோ கொடுமையான விஷயம் தெரியுமா அது. இப்போ தான் பார்த்தீங்கன்னா மாதரா வச்சு ஒரு கல்வெட்டை போகிறான். கல்வெட்டில் என்ன ஏது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கல்வெட்டில் ஷினோபிஸ்லாம் ஒன்றா சேர மாட்டானுங்க, அவனுக்கு ரெண்டு பேருமே அடிச்சிட்டு தான் கிடப்பானுன்னு சொல்லிட்டு கல்வெட்டில் எழுதியிருக்கும். இந்த உலகத்தில் பீஸை கொண்டு வந்து ரொம்ப கஷ்டம் போட்டிருப்பானுங்க. யாருமே நம்ப மாட்டாங்க, அந்த உச்சிகா கிளம்புற மெம்பர்ஸும் நம்ப மாட்டாங்க, ஆசிரமும் நம்ப மாட்டார். ப்ளஸ் நீங்கள் அந்த கல்வெட்டை படிக்கணுன்னாலே உங்கள்கிட்ட மாங்கிக்கு ஷெரிகான் இருக்கணும். ப்ளஸ் நீங்கள் ஒரு உச்சிகா கிளான் மெம்பராக வேறு இருக்கணும், அப்போ தான் உங்களால் கல்வெட்டே படிக்க முடியும். மாதரா ரொம்ப கோபப்பட்டு என்ன பண்ணுறோம், லீஃப் வில்லேஜ் விட்டு வெளியே போயிடுவான். வெளியே போய் சும்மா இருக்க என்ன பண்ணுவான்னா, நம்ம 90 ஃபாக்ஸ் இருக்குல்லையே அதை கண்ட்ரோல் பண்ணி லீஃப் வில்லேஜ் அட்டாக் பண்ண சொல்லி கொண்டு வருவான். அங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆசிரமாவுக்கும் நம்ம மாதராவுக்கும் ஒரு ஃபைனல் பேட்டில் நடக்குது. அங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆசிரமம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் 90 ஃபாக்ஸை கைத்தில் அடித்து எட்டப்போன்னு சொல்லிட்டு அதை துரத்தி விட்டு மாதரா தோக்கடிச்சிட்டு போயிடுவான். இங்கே தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடக்குது. நம்ம மாதரா தோற்றுருவார். ஆனால் அவர் எப்படி தோப்பார் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆசிரமா இருக்கிறாலே அவர் முதுகில் குத்திடுவார் கத்தி எடுத்து, அதனால நம்ம மாதரா தோற்றுடுவார். நம்ம மாதரா வச்சு சாவத்துக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இசனாக்கி ஆக்டிவேட் பண்ணி செத்துருவோம். உங்களுக்கு இசனாக்கி என்னன்னு தெரியலன்னா நான் ஒரு தனி வீடியோ போடுறேன், அதை பற்றி உங்களுக்கு அப்போ தெரியும், ஓகேவா. அதை பற்றி நான் இப்போ சொன்னோன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். நம்ம மாதரா சாவத்துக்கு முன்னாடி நம்ம ஆசிரமா இருக்கிறாலே அவர் கையில் இருக்கிற பாதி சதையை எடுத்துகிட்டு தான் சாவான். இதுக்கு நம்ம மாதரா ஆசிரமா கையை கடிச்சான்னு பார்த்தீங்கன்னா, மாதராக்கு வந்து ரினிங்கன் தப்புறோம். ரினிங்கன் உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு வந்து செஞ்சு பிளட்டு வேணும், ப்ளஸ் உச்சிகா பிளட்டு வேணும். அது ரெண்டும் சேர்ந்தால் தான் உங்களுக்கு ரினிங்கன் ஆக்டிவேட் ஆகும். மாதரா உச்சிகா சாக மாட்டான், கிட்டத்தட்ட 100 வருஷம் உயிரோடு இருப்பான். நம்ம மின்னாட்டு ஒக்காகவே இருப்பார் இல்லையா, அந்த டைம் வரைக்கும் மாதரா உச்சிகா உயிரோடு தான் இருப்பான்.
அப்போ தான் பார்த்தீங்கன்னா மாதராக்கு ரெனிங்கன் ஆக்டிவேட் ஆகிரும். அதுவும் எப்போது அவன் சாவ போகிற டைமில் ஆக்டிவேட் ஆகும். அடடே இது என்னடா சோதனைன்னு சொல்லிட்டு நம்ம ரெனிங்கன் நாங்கட்டு உதுமாக்கிட்ட கொடுத்துருவான். ஏன் கொடுப்பான்னு பார்த்தீங்கன்னா மாதரா சாவ போகிறான் அவனுக்கு தெரியும். சரி இப்போ ரெனிங்கனை கொடுத்தா நம்மளும் திருப்பி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தான் நம்ம மாதரா ரெனிங்கனை அவனுக்கு கொடுப்பான் நாங்கட்டோவுக்கு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒபிட்டோ உச்சிகா அண்ட் கக்காஷி அண்ட் ரின் 3 பேர் பார்த்தீங்கன்னா ஒரு மிஷனுக்கு போவாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒபிட்டோ உச்சிகா பார்த்தீங்கன்னா கல்லில் மாட்டிப்பான். நம்ம ஒபிட்டோ இருக்கிறனாலே அவன் ஒரு கல்லில் மாட்டி செத்துருவான்னு சொல்லிட்டு நம்ம கக்காஷி ரின் நினச்சிப்பாங்க. நம்ம மாதரா இருக்கிறனாலே அவனை பண்ணுவோம் அந்த ஒபிட்டோ உச்சிகா தூக்கின்னு போய் கை காலெல்லாம் பிச்சுன்னு போயிடும். ஆனால் ஒன்றா ஒட்ட வச்சு சரி பண்ணிட்டுருவான் திரும்பி அவனை. நம்ம ஒபிட்டோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லவன், ரொம்ப நல்ல பையன் தான் ஒபிட்டோ. மாதரா என்ன பண்ணுவோம் அவனை எப்போ கட்டவனா மாதனா சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் அந்த 3 செல் இன்ஜுரிக்கு என்ன பண்ணுவோம் ரின் உடம்புல சீல் பண்ணிட்டு போயிடும். நம்ம ரின் பார்த்தோன்னா சூசைட் பண்ணிப்பா. நம்ம மாதரா என்ன பண்ணுவோம் ஒபிட்டோ கிட்ட வேற மாரி சொல்லுவோம். அதனாலே பார்த்தீங்கன்னா ஒபிட்டோ வில்லனா மாறிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாதரா செத்துருவோம். நம்ம மாதரா பார்த்தீங்கன்னா சாவத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஒபிட்டோ கிட்ட வந்து இதான் சொல்லுவான், என்னோட கோல் வந்து ப்ராஜெக்ட் சுக்குனோமி அது நீ தாண்டா நிறைவேற்றணும் என்னை திருப்பி கொண்டு வா சொல்லிட்டு செத்துருவான். அந்த கருப்பு பையன்தான் தெரியுமா அவனையும் வெளியே கொண்டு வந்துடுவான். அந்த கருப்பு பையனுக்கான தெரியுமா அவனை பார்த்தீங்கன்னா மாதரா பையன்மாரினா மாதரா பார்த்தீங்கன்னா அவன் பையன்மாரி தான் அவனை பார்த்துப்பான். அவனை அங்கேயே பார்த்தீங்கன்னா நம்ம மாதரா இஸ் டை அவர் செத்துருவார். நம்ம ஒபிட்டோ தான் பார்த்தீங்கன்னா மாதரா திருப்பி கொண்டு வர நிறைய வேலைகள்லாம் பார்ப்பான். அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. ஆனால் வாரம் இருக்கிற ஒபிட்டோ இருக்கிறனாலே அவனை பண்ணுவோம் திரும்பி நம்ம மாதராவை ரீஅனிமேஷன் பண்ணி விட்டு போயிடுவோம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா வார் ஆர்க் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம மாதராவுக்கு மொத்தம் ஷினோபி வேர்ல்டுக்கு ஃபைட் நடக்கும். மாதரா ஒரு ஆள் அங்கே மொத்தம் 350 பேர் இருப்பானுங்க. எல்லாமே ஷினோபிஸ் அங்கே ஃபைட் நடக்கும். அந்த ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் போட்டு போலாம் பொந்துருவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாதராக்கும் 5 கேரக்டர்ஸுக்கு ஃபைட் நடக்கும். அந்த ஃபைட் எப்படியும் போல மாதரா 5 பேரும் பறக்க விட்டுருவான். மாதரா ஒபிட்டோ தான் பார்த்தீங்கன்னா மொத்த வாரே கதற விடுவானுங்க. 2 பேர் சமாளிக்க மொத்தம் 1000 பேர் கிட்ட இருப்பானுங்க. அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மாதரா 10 டெல் ஜிஞ்சுரிக்காக மாறுறாரு. சும்மா அடிப்பான். இப்போ சொல்லவா வேணும், ஆஷிராம டிஃபீட் பண்ணுறான், டோபிராம டிஃபீட் பண்ணுறான், சாஸ்கே டிஃபீட் பண்ணுறான், நருட்டோ டிஃபீட் பண்ணுறான், கக்காஷி டிஃபீட் பண்ணுறான், எல்லாருமே டிஃபீட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கிறான். என்னதான் எல்லாரும் டிஃபீட் பண்ணாலும் மாதராவுக்கும் மைட் கைக்கு ஃபைட் நடக்கும். அதில் மைட் கை அடிச்சா இல்லை மாதராவோட பாதி உடம்பே காணாமல் போயிடும். என்னதான் மாதரா அடிபட்டு இருந்தாலும் மாதரா தான் 10 டெல் இன்ஜுரிக்காச்சு அவனுக்கு எல்லாமே திரும்பி வந்துடும். அதாவது நான் பாடி திரும்பி வந்துடும் சொன்னேன். மாதரா சும்மா நின்றுட்டு இருப்பான். ஆனால் அந்த கருப்பு பையன் தெரியுமா அவன் ஒரே முதுகில் குத்திடுவான். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் ஜெஸ்ஸுன்னு சொல்லுவோம். என்னோட விசுவாசம் ஒன்றும் கிடையாது மாதரா, என்னோட விசுவாசம் வந்து காகியாக சொல்லிட்டு போயிடுவான். மாதரா என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா ஒபிட்டோ யூஸ் பண்ணிப்பான். ஒபிட்டோ என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா பெயின் யூஸ் பண்ணிப்பான். டேய் நீங்களாம் யாரா நீங்கள்? அங்கேயே பார்த்தீங்கன்னா நம்ம மாதரா சாவறாரு. கடைசி வார்த்தை சொல்லுவார் மாதரா நம்ம அர்ச்சனாவை பார்த்து, டே நண்பா நீ பண்ணுறதாண்டா கரெக்டு, உங்களுக்கு தான் கரெக்டு, நீ இப்படியே போகலாம் சொல்லிட்டு செத்தே போயிடுவார். அவ்வளோதாங்க மாதரா ஒரு லைஃப் ஸ்டோரி முடிஞ்சிருச்சு. ஓகே நான் இப்போ சொல்கிறேன் எதுக்கு மாதரா ஒன் ஆஃப் த பெஸ்ட் வில்லன் ஆஃப் அனிமே வேர்ல்டு. முதல்ல பார்த்தீங்கன்னா மாதராக்கு ஃபேன் பேஸ் ரொம்ப அதிகம். ஒரு வில்லன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாதரா மாரி தான் இருக்கும். ஏன்னா வில்லனுக்கான எல்லா பொருத்தும் பார்த்தீங்கன்னா மாதராக்கு அப்படியே இருக்கும். முதல்ல எதுக்கு சண்டை போடுவான்னு பார்த்தீங்கன்னா அமைதிக்காக மட்டும் தான் சண்டையே போடுவோம். நான் செத்தாலும் பரவாயில்ல உலகம் அமைதியாக இருக்கணும், அது மட்டும் தான் மிகப்பெரிய கோலாகவே இருக்கும். இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா மாதராக்கு இவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்குது. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை நிறைய பேர் சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் ஜூஸ் மட்டும் மாதரா முதல்ல குத்தம் வந்தால் கூட மாதரா தோற்றுருப்பான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் ஒத்துக்கிறேன் மாதரா தோற்றுருப்பார் தான், எப்பவுமே வில்லன் தோக்க தான் செய்வான். சாஸ்கே நருட்டோவால் மாதரா தோக்க அடிக்க முடியும், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன் மாதரா சாவத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக மாதரா சாஸ்கே கொண்டிருப்போம், இல்லைனா கக்காஷியை கொண்டிருப்போம். நான் 100% அடித்து சொல்லுவேன். இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா மாதராவை யாராலுமே நருட்டோ யூனிவர்ஸில் க்ளீனாக தூக்கடிக்க முடியல ஆஷிராமா தவிர்த்து. இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா நருட்டோ யூனிவர்ஸில் ஆஷிராமாவை தாண்டி மாதராவை யாராலுமே தூக்கடிக்க முடியல. இப்போ புரியுதா எதுக்கு மாதரா ஒன் ஆஃப் த பெஸ்ட் வில்லனாக இருக்கிறாரு சொல்லிட்டு? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி ஓகே நான் ரொம்ப பேசிட்டேன். நான் இப்போ கிளம்புறேன். உங்களுக்கு என்ன விஷயம் பிடிக்கலாம் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள், அதை நான் மாற்றிக்கிறேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நம்ம 1K அடிக்கணும், நீங்கள் ஃபாலோ பண்ண மட்டும் தான் முடியும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.